ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல டீட்டெயில் உங்களுக்கு முழுசாக புரியும். அதாவது ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். லோ ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஒரே மாதிரி மாடலில் தான் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னாக பண்ண முடியும். நான் இல்லை யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. ஒரே கான்செப்டில் தான் ஐசியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மரு கொஞ்சம் ஆடியோ சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். வேறு புதுசாக எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த ஆடியோ ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இது பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. ஆடியோ ரொம்ப ரசிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இந்த மாதிரி டைப்லாம் கூட நம்ம ஆம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கே அது மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த கான்செப்டில் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு மாதிரி தோணும். அந்த மாதிரி ஆடியோ ரொம்ப விரும்பி கேட்குறீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப விரும்பி கேட்குறீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் மேக் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் திங்க் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு டைப்பில், ஓகேங்களா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எப்படிலாம் பண்ணாங்க அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெக்னாலஜியை வச்சு பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது. அப்போ எப்படி பண்ணியிருப்பான்னு நினச்சி அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டுலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 45லேருந்து 50 வயசுக்கு மேலே வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அந்த காலத்தில் வந்து பாட்டு கேட்டிருக்கேங்க. அதனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சில் வந்து பிளிப்ஸ் ஸ்பீக்கர் போட்டு கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குங்க. இப்போலாம் அந்த மாதிரி வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஏஜ் உள்ள பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து விரும்புகிறாங்க. நான் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஒரு ஆடியோ நான் கேட்டேன், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து புதுசாக தெரியும். ஆனால் அதனோட ஃபீல் பண்ணது முழுசாக ஒரு ஆடியோ வந்து ஃபீல் பண்ண யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா 90 காலகட்டத்தில் இருந்தவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது 90 காலகட்டத்திலேருந்து நீங்கள் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80-90லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதனோட ஆடியோ குவாலிட்டியே பார்த்திங்க அப்படின்னா வேறையாக இருக்கும். ப்ளீஸ் மெட்டீரியல் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நபர்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கணும். அவங்களோட ஸ்டேட்டு, அதாவது அவங்க டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து என்னோடய மைண்ட் செட்டில் ஓடுது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, ஓகேங்களா. யார் வேணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசம்பிள் பண்ணலாம். ஒரு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ஒரு 5.1 ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் எப்படி மேக் பண்ணு சொல்லிட்டு யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் வேலை செய்யணும். ஃபார்மேட் அப்படின்னு கிடையாது, யார் ரெடி பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து நான் ஃபார்மேட்டுன்னு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி ஆம்ப் யாராவது ரெடி பண்ணாங்களா இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரெடி பண்ணுவாங்க, இல்லைனா இதோட வேறு மாதிரி ரெடி பண்ணுவாங்க, லோவாக ரெடி பண்ணுவாங்களா ஹையாக ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் பாடனா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் அதாவது பாடனா போதும் அப்படின்னா யார் வேணால் ரெடி பண்ணலாங்க. ஆனால் அதோட குவாலிட்டி எடுக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன வேலை செய்யணும், அந்த இடத்துல எப்படி மாற்றணும், அந்த நம்ம எதிர்பார்த்துருந்த ரிசல்ட் வரலன்னா என்ன பண்ணணும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து வேலை செய்யணும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோடனே பழக முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் ஊறிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது வரையும் உங்களுக்கு வராது, ஓகேங்களா. நிறைய இருக்குங்க ஆடியோ ஃபீல்டில், ஏகப்பட்டது தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. நானும் தெரிஞ்சுக்கிட்டே தான் ஒன்று வேலை செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுவேன். அதுக்கு வந்து நிறையா ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஒரு ஃபுல் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் ரெடி பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலம்.
அவங்க வந்து மேச்சேரியில் இருக்காங்க. அந்த பிரதர் பேர் பார்த்தீங்கன்னா விஜய். அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபுல் யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடான் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கிராஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பேன். கேபிட்டலில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது சரௌண்டுக்கு சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபர் எடுத்துட்டிங்க அப்படி சோனி எக்ஸ்போவில் 1800 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இதனோட ஆர்எம்எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 425 பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ்ஸு. வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1800. அதாவது சோனி எக்ஸ்ப்ளோட பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பவர் இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா சோனி எக்ஸ்ப்ளோர் தான். சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இதில் போட்டிருப்பேன் 8 இன்ச்சு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்சு. சென்டருக்கு வந்து 8 இன்ச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருக்கும். சப்வூஃபர் வந்து டெப்த்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் வேணும் அப்படின்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரேட் டீட்டெயில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதில் என்ன ப்ளஸ் வரும், என்ன மைனஸ் வரும், என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதே மாதிரி எந்த ஒரு பொருளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி வாரண்ட்டி கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு 23,000 ரூபாய்க்கு பக்கமாக இந்த ஆம்ப் வரும். ஓகேங்க. இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி செஞ்சுருக்கிறேன். ஃப்ரண்ட் பேனல் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆம்ப்பு நான் வந்து திங்ஸ் நான் கடையில் வாங்குகிறேன் அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வாரண்ட்டி கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கடைக்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னு என்னாலையும் கொடுக்க முடியும். சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் நானே கூட பண்ணிடுவேன். இப்போ சப்போஸ் இந்த டிரான்சிஸ்டர் போர்டு வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா நானே கூட சர்வீஸ் பண்ணி போட்டுருவோம் இல்லையா. மற்றபடி இதுக்கு வந்து வாரண்ட்டியோ கேரண்டியோ பார்த்திங்க அப்படின்னா என்னால் கொடுக்க முடியாது. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்புக்காக பார்த்திங்க அப்படின்னா 8 டிரான்சிஸ்டர் வந்து மோனோ போர்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்வூஃபர் பஞ்சு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 வோல்ட் 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2610 ஆம்பியர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து நான் கேரண்டியாக சொல்கிறேங்க, 100% சொல்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை அப்படின்னா இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் நான். ஏன்னா அதுக்கு உண்டான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு திங்ஸ் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் எடுக்கலாம். ஓகேங்களா. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோ பட்ஜெட்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் திங்ஸ் போட்டு பண்ண முடியும். இப்போ இந்த ஃபுல் பேக்கேஜை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து பொருளுக்காக நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் எனக்கு வேலைக்கு உண்டான காசு தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் எதிர்பார்த்த குவாலிட்டி என்ன, நீங்கள் நேரில் வாங்க, செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் செக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த நான் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஸ்பீக்கர் யூனிட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மொத்தமாக அனுப்புகிறேன். ஆனால் டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆனிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சேஃப்டி பண்ணி தான் நான் அனுப்புகிறேன். இல்லை அப்படின்னா பஸ்ஸில் வச்சு ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஆம்பிளிஃபையர் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் லோக்கலு ஸ்பீக்கரு பாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டு நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னா அந்த மாதிரி லைன் அடிச்சிக்கிங்க. அதே மாதிரி எந்த ஸ்பீக்கர் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்பீக்கர் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. ஆடியோ நீங்கள் கேட்ட ரிசல்ட்டை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் வந்து சப்போர்ட் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஆடியோ குவாலிட்டி தரம் அப்படின்னா எப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான். வால்யூம் வந்து அதிகமாக நீங்கள் வைக்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ஸோட டெப்த் வந்து மாறவே கூடாது. மெயினாக தான். ஓகேங்களா. அது மாறினா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டு சேஞ்சஸ் ஆகிரும். ஒரு லிமிட்டுக்கு மேலே வால்யூம் ஏற்றுனீங்க அப்படின்னா அது உங்களால் கேட்கவே முடியாது. இப்போ இந்த ஸ்பீக்கர் யூனிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஸ்பீடான்னு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேபிட்டல் டைன்டி ஜிப்பு அந்த மாதிரி அவார்டு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 மேக்னெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நல்லாயிருக்கும். இது வந்து லெஃப்ட் ரைட் நான் யூஸ் பண்ணியிருக்கும் போது நிறைய இது ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் வந்து கிளாரிட்டி பிடிச்சிருக்கு. அதாவது லோ ப்ரைஸில் இது நல்லாயிருக்கு. 90 வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் அதிகமாகிடும். 1500 பக்கம் வந்துடும். அதுக்கு நம்ம இதில் வந்து 1500 2 ஸ்பீக்கராக கூட நம்ம வாங்கிடலாம். அந்த நாளாக போட்டிருக்கேன். இதில் வந்து கேபிட்டல் போட்டிருக்கிறேன். அதாவது இவங்க கேபிட்டல் கேட்டதுனால நான் கேபிட்டல் போட்டிருக்கேன். இதுக்கும் அவங்க 90 தான் கேட்டாங்க. இல்லைங்க அதுக்கு பிறகு இதை போடுங்க அப்படின்னு. அதாவது காஸ்ட் எனக்கு முக்கியம் இல்லைங்க, எனக்கு நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா. எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான திங்ஸை தான் என்னால் போட்டு நான் பண்ண முடியும்.
அதாவது எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு அது புரிகிறதில்ல. இது வந்து இந்த ரேட் வருமா அந்த ரேட் வருமானு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து உண்மையை சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. பொய்யை வந்து உண்மை மாதிரி பேசணும் அப்படின்னா எல்லாருமே நம்பிடுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு 3500 ஆம்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்குண்டான பொருள் தான் போடுவாங்க. இப்போ இவ்வளோ திங்ஸ் வச்சு ஒரு 10,000 உங்களை யாராவது கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எடுத்துகிட்டு 10,000 வந்துடும். ஒரு 3500 நீங்கள் ஆம்பிளிஃபையர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு ட்ரைவ் பண்ண முடியாது. அப்படியே ட்ரைவ் பண்ணாலும் உங்கள் ஐசி காலியாயிரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. இப்போ சோனி எக்ஸ்ப்ளோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான லோடு கொடுத்தா தான் அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ ஒரு 3500 ஆம்ப் வந்து நீங்கள் 4000 5000 பட்ஜெட்டில் ஆம்ப் வாங்கி நீங்கள் சோனி போட்டிங்கன்னா அங்கே ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிடும். இப்போ இந்த சோனி சப்வூஃபர் ஒரு 5000 வரும், பாக்ஸ் ஒரு 3500 பக்கம் வரும். கிட்டத்தட்ட இதுவே 8500 ஆச்சு. இதில் டிரான்ஸ்போர்ட்லாம் தனியாக வந்துடும். இப்போ இந்த 8500 நீங்கள் ஆம்ப் ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிக்கிட்டு சப்பு மட்டும் வாங்கிக்கிட்டு ஆம்ப் ஒரு 5000 6000 பட்ஜெட்டில் போட்டால் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும் சொல்லுங்கள்? அதனால் வந்து எவ்வளோ தான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு வந்து அது புரியவே மாட்டேங்குது. ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் தான் இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க. யாரையும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஆர்டர் கொடுங்க இந்த மாதிரி வாங்குங்கன்னு யாரையும் கப்பல் படுத்து கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. இது ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போ நான் இந்த ஆம்ப் வந்து ஒரு 23,000 நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது இவ்வளோ காஸ்ட்டானு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் நான் 23,000 சொல்லி தான் நான் ஆர்டர் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இதெல்லாம் போட்டால் இந்த ரேட் வரும்னு சொல்லி தான் நான் ஆர்டர் எடுத்துருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து சரின்னு தோணுது, உங்களுக்கு வந்து தவறாக தோணுது. ரேட்டு ஜாஸ்தி, இது இவ்வளோ காஸ்ட்டுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் வந்து நேரில் வந்து கேட்டு பாருங்கள். அப்போ தான் அதோட ஃபீல் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ மாடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குற பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே போகலாம். ஒரு கஸ்டமருக்கு வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா சரி ஓகே, உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் அதுக்கு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு 10,000 ஒரு மொபைல் இருக்குது, 20,000 30,000 40,000 50,000 1 லட்சம் வரையும் மொபைல் இருக்குது. எல்லாமே பேசுகிறது தான். ஆனால் உள்ளே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். அந்த மாதிரி தான் எல்லாமே நீங்கள் கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே திங்ஸே நான் போட முடியும். நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 6,000 ஆம்பிள்ஃபையர்லேருந்து நீங்கள் எவ்வளோ ரேஞ்சில் கேட்குறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே திங்ஸ்லாம் மாறும். ஆடியோ குவாலிட்டியெலாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் அடுத்த வர ஒரு ஆம்பிள்ஃபையர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு ரெடி பண்ண மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. முதல்ல வந்து நான் அதை செஞ்சு பார்க்கணும். நான் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லும் போது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் அதை வந்து கஸ்டமருக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன ஒரு ஆசை அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபையர் தான். ஆனால் அது வந்து டோட்டலாக எல்லாமே வேலை செய்யணும். ஒரு சப்வூஃபர் பேஸ் வருது அப்படியே வரணும், ட்ரிபிள் கீழே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வரணும். லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான், லெஃப்ட் ரைட்டு 10 இன்ச் 2 போட்டு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிள்ஃபையர் ரெடி பண்ணி பார்க்கணும். அதாவது அதை வந்து பாட்டு வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக குவாலிட்டியாக எடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எனக்கு ஒரு ஆசை. இந்த மாதிரி டேஸ்ட்டில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாவே அது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயத்த நான் இதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஆம்பிள்ஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை யாரும் நான் கட்டாயப்படுத்தி வாங்குன்னு நான் சொல்ல கிடையாது. என்னோட வீடியோஸ் பொறுத்தவரையும் நீங்கள் பாருங்கள், பார்க்காத போங்க. ஆனால் மற்றவங்கிட்ட ஆர்டர் கொடுத்து நீங்கள் ஏமாந்துறீங்க. அதாவது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ஆம்ப் ரெடி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருந்தால் பார்த்து வாங்கிக்கிங்க. அதாவது ஒர்த்தபுள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10,000 ஆம்பு கொடுத்துட்டு ஒரு 15,000 ரிசல்ட் வேணும் வராது. அதாவது உள்ள திங்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் மெட்டீரியல் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டுக்கு தான் என்னோடய வேலைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா காசு அதிகம். ஓப்பனாக தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். கம்மி பட்ஜெட்டில் என்கிட்ட ஆகாது. முன்னாடி நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்த பழைய வீடியோ பார்த்துட்டு இப்போ அதே மாதிரி கேட்டிங்கன்னா என்னால் ஆகாது, பண்ண முடியாது. இப்போ புதுசாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு உண்டான காசு தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆர்டர் கொடுங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.